ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 8 உடைய டைட்டில் வின்னர் இவர் தான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபினாலே வீக்குக்கு முன்னோக்கி போகுது. ஸோ அதில் யார் வந்து கப்பு ஜெயிப்பா அப்படின்றதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு அழகான ஸ்கிரிப்ட் வந்து விஜய் டிவி எழுதுறாங்கன்னு தெரியுது. ஆனால் மக்களுடைய வாக்குகள் அடிப்படையில் யார் கப்பு வெல்ல போகிறா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த வட்டம் ஃபேட்மேன் உள்ளே போய் முத்துக்கு எதிராக ஒரு பிஆர் இருக்கக்கூடிய சௌந்தர்யாவாக இருக்கட்டும், இல்லை யாராவது எல்லாத்தையும் அடித்ததுனால அவள் வந்து ரொம்ப அழுது பயங்கரமாக ட்ராமா க்ரியேட் பண்ணி எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி காமிச்சு மக்கள் மனசை கொஞ்சம் மாற்றி ஓட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்த அஃபீஷியலில் விஷால் 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டான். ஏன்னா இவங்க போய் பண்ண அஜெண்டானால தான், சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின். இப்போ அடுத்த வாரமும் நம்ம தலைவன் ரவீந்திர உள்ளே இருக்கான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த ரோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி கொடுத்ததுனால இனிமேல் முத்துவை வந்து பார்த்திங்கன்னா அவன் பேச மாட்டாப்புல. ஸோ முத்துவை வேறு மாதிரி ஆங்கிளில் அடிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான வாக்குகளும் இருக்கும். ஸோ இது ஃபைனல் வீக் அப்படின்றதுனால இனிமேல் என்ன தான் வந்து உருட்டினாலும் மிரட்டினாலும் கடைசி வந்து அந்த முதல் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அஃபீஷியலில் மாற்றம் கொண்டு வருவது அப்படிங்கிறது முடியாத காரியம். ஏன்னா முத்து வந்து அப்படி ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டா தான் அவன் கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்படி இல்லைனா பெரிய டிஃப்ரென்ஸில் இப்போ போயிட்டுருக்கு. 40-50,000 ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா சீசன் வின்னரோடய இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய பர்சன்டேஜ் இல்லை. எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு 2 லட்சம் வாக்குகள் இருக்கும் அன்அஃபீஷியல்லே. நீங்கள் சீசன் 2ல் வந்து கமல் சார் ஓட் ஷேரை வந்து போட்டிருக்காரு தெரியும்ல. அதில் ஐஸ்வர்யா, ஜனனி, சென்ட்ராயன்லாம் எவ்வளோ ஓட்டிருக்காங்க அப்படின்றத காட்டுவார். மும்தாஸ் இப்போ நாமினேஷன் இருக்கப்போ ஹாட் ஸ்டார், கூகுள், மிஸ்டு கால் அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருந்துச்சு அப்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டு காலும் இது மட்டும்தான், ஹாட் ஸ்டார் மட்டும்தான், மற்றபடி கூகுள் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதிலெல்லாம் ஓட்டு போட்டு யார் வின் பண்ண வைக்கிறாங்க, ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களை பழக்கி. ஸோ ஓட்டு படிப்படையில் தான் வின்னர் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, ஓட்டு வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது ஆனால் நான் வின்னர் அறிவிக்கிறேங்கிற மாதிரி அறிவிக்க முடியாது. அப்படி பார்த்தா சீசன் 7ல் மாயாவை அறிவிச்சிருக்கலாம், சீசன் 6ல் விக்ரமன் அறிவிச்சிருக்கலாம். ஓட்டு தான் அங்கே பேசும். அப்படி ஓட்டு வந்து பெற்றிருக்கிறது அஃபீஷியலில் முத்துக்குமரன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை பற்றி சொல்லணும் வேண்டிய ஒரு மேட்டரே கிடையாது. சரியா? 2வது இடத்துல சௌந்தர்யா இருக்கக்கூடிய சௌந்தர்யா இப்போ ஜாக்குடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் ஓட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். 3ஆம் இடத்துல ஜாக் இருக்காங்கல்ல. ஸோ கேமுடைய அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தோம்னா நல்லா விளையாண்டுருக்காங்கிறப்ப கண்டிப்பாக ஜாக்குக்கு முன்னாடி வந்து வரும். ஸோ வின்னர் முத்து, ரன்னர் வந்து ஜாக், அப்படி தான் இருக்கும். ஆனால் விஜய் டிவியோட அஜெண்டா படி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து இன்னொருத்தவங்க அடிப்போம், அடித்து மக்கள்கிட்ட ஓட்டு எவ்வளோ தூரம் கறக்க முடியுமோ ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பிஆர் வந்து உள்ளே பண்ணுறாங்க விஜய் டிவிலேருந்தே. இந்த மாதிரி அக்கா அடிச்சிட்டாங்க பேக்கரி அக்காவை, ஸோ பேக்கரி யார் காப்பாற்றுவா, அக்காவை யார் காப்பாற்றுவா அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் டெய்லியும் நடக்குது. வெளியும் சரி உள்ளேயும் சரி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதில் அடிப்படையில் நம்பர்ஸ் வந்து மாறுது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா 4வது இருந்த சௌந்தர்யா 2வது வந்திருக்காங்க. அப்போ அடுத்த வாரம் 2வது இருந்த சௌந்தர்யா 1வது வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸை ஒரு ஓட்டாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குல்ல, அதை தான் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸ் சௌந்தர்யாவுக்கு போடுறாங்க, முத்துக்குமரன் போடுவாங்க, ஜாக்லின் ஃபேன்ஸ் ஜாக்லின் போடுவாங்க. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்கப்போ அந்த க்ரைட்டீரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உழைப்பை பார்ப்பாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 105ஆம் நாள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன், அதில் எத்தனை தடவை கேப்டன் ஆகிருக்கான், எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்கான், எந்த லெவலில் எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி தான் சொல்லுவாங்க. ஸோ முத்துக்குமரன் தான் கிளியர் கட்டாக இப்போதைக்கு வின்னர் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ரன்னர் மேபி ஜாக் ஆர் சவுண்ட், இந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஓட்டிங் வச்சு. சரியா? ஸோ பிஆர் வச்சா எவ்வளோ தூரம் மேனிபுலேட் பண்ண முடியும் மக்கள் மனசில் அப்படிங்கிறது இந்த மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சவுண்டு வந்து உள்ளே வர்றது, பவித்ரா உள்ளே வர்றது, விஜய் விஷால் உள்ளே வர்றது, அப்படி யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு கேடுகட்ட சீசனாக இது அமைஞ்சிருக்குன்ட்டு. 3 மிச்சர் திங்கிறதும் உள்ளே வந்து உட்காந்துருக்கு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா விளையாண்டவங்க மஞ்சரி, தீபக்கு எல்லாம் வெளியே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது நகைச்சுவையாக இருக்குது. ஸோ இவங்க புஷ் பண்ணாலும் பிக் பாஸ் வந்து டைட்டில் வின்னரை வந்து சௌந்தர்யா ஆக்கிட்டு பவித்ரா ரன்னராக போடுறா கூட போடுவாங்க, விஷால் ரன்னராக போடுவாங்க. அப்படி புஷ் பண்ண விட்டுருவோமா? மக்கள் ஓட்டுன்னு சும்மாவா? மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் யாருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். உண்மையாக எஃபர்ட் போட்டிருக்கேன், ஜெயிக்கணும் இந்த ஷோக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை. தேங்க்யூ.